வெல்கம் டு ஸ்டாட் கோர்ஸ். இன்னைக்கு ஸ்டாடோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஸ்டாடை வந்து ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி அதோட ஸ்டார்ட் பேஜ் இதை தான் பார்ப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட், ஓப்பன் ப்ராஜெக்ட், ஸோ இதான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ மற்றதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நீங்கள் ரீசெண்டாக கிரியேட் பண்ணியிருக்க ஃபைல் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நியூ ப்ராஜெக்டை கொடுத்துக்கலாம். நியூ ப்ராஜெக்டை கொடுத்ததும் இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஸ்பேஸ், பிளேன், ஃப்ளோர், ட்ரெஸ் இந்த மாதிரி கேட்கும். நம்ம ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேம் வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லொக்கேஷன் எல்லாம் செலக்ட் பண்ணதும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட்ஸை இங்கேயே கொடுத்துடணும். ஸோ மீட்டர், கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபைல் வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ நம்ம வந்து நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நேமை கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேர் டு யூ வாண்ட் டு கோ அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ ஆட் பீம் அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக அதுவே இருக்கும். ஸோ கொடுத்துட்டு இங்கே ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ஓப்பன் ஆனதும் இந்த மாதிரி ஒரு கிரிட் வந்து இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பண்ணுற ஒர்க் எல்லாமே இந்த விண்டோவில் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே இருக்க கிரிட்டு உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இங்கே ஸ்னாப் நோட் பீம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரிட்டு போயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஆல்ரெடி பண்ணியிருக்க ஒரு மாடலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம மேலே இருக்க இந்த டூல்ஸ் அண்ட் சைடில் இருக்க இந்த டூல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இது நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்க ஒரு மாடல். ஸோ இது எப்படி கிரியேட் ஆச்சு அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. இப்போ நம்ம டூல்ஸை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைலில் நியூ ஃபைல், ஓப்பன் ஃபைல், க்ளோஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சேவஸ் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இதில் இருக்கும். ஸோ எடிட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். அன்டு, ரீடு, கட், காப்பி, பேஸ்ட், டெலிட், டேக் பிக்சர், ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இருக்க ஆப்ஷன் வந்து இங்கேயும் இருக்கும். ஸோ அதே மாதிரி வியூவில் பார்த்தீங்கன்னா ஜூம், பேன், ஸோ இந்த மாதிரி இருக்கும். 3D ரெண்டரிங், ஸோ செலக்ட், ஜாமெட்ரி, கமெண்ட்ஸ், ஸோ இதில் இருக்க எல்லா டூல்ஸுமே இங்கேயும் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் இதில் இருக்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே இருக்கிற டூல்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்கும். நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இங்கே இருக்க டூல்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ஸ்ட்ரக்சர், ஓப்பன் ஸ்ட்ரக்சர், சேவ், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இங்கனுக்குள்ளே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு, டேக் பிக்சர், ஸோ எக்ஸ்போர்ட் வியூ இந்த மாதிரி எல்லாம் அங்கே இருக்கும். அதே இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ், இன்புட் யூனிட், ஸோ இன்புட் யூனிட் வந்து நம்ம முன்னாடியே கொடுத்துட்டோம். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இன்புட் யூனிட்ஸ் இதை கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் கிராஃபிக்கல் டிஸ்பிளே யூனிட், அதுக்கப்புறம் கட் செக்ஷன். ஸோ கட் செக்ஷன்னா என்னன்னா இப்போ இந்த ஹோல் ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு கீழே இருக்க இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இது மட்டும் போதும், இதை மட்டும் நம்ம தனியாக பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஃப்ரண்ட் வியூவில் போய்க்கலாம். ஃப்ரண்ட் வியூவில் போயிட்டு இந்த கீழே இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இங்கே கட் செக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா இதில் செலக்ட் டு வியூவில் வியூ ஹைலைட்டட் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ 3D வியூவில் பார்த்தோன்னா நம்ம செலக்ட் பண்ணது மட்டும் வரும். ஸோ இதுக்கு தான் அந்த கட் செக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கட் செக்ஷன், அப்புறம் சிம்பிள்ஸ் அண்ட் லேபிள்ஸ், லோட்ஸ், டைமென்ஷன். ஸோ டைமென்ஷன் கொடுத்து நம்ம இங்கே டைமென்ஷன் டு வியூ அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துட்டு டிஸ்பிளே கொடுத்தோன்னா எல்லா பீம் காலமோட டைமென்ஷன் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் கொடுத்துட்டு நம்ம ரிமூவ் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நோட் டு நோட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி 2 நோடுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நோடில் லெஃப்ட் கிளிக் பண்ணணும். அகைன் எந்த நோடில் தேவையோ அந்த நோடில் வச்சுட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணால் அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து இங்கே காமிச்சிரும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அது பக்கத்தில் ரிமூவ் ஆல் நோட் டு நோட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க டிஸ்டன்ஸ் எல்லாமே மறைஞ்சிரும். இங்கே இன்ஃபோ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே இந்த ஹோல் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜூம், இந்த ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ, ஸோ அதை பார்த்துருவோம். இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் வந்து 3D வியூவில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி நிறைய பாக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸில் ஒரு எல்லோ ஃபில் இருக்கும். அந்த எல்லோ ஃபில் வந்து ஃப்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா அது ஃப்ரண்ட் வியூ. ஸோ இதை கிளிக் பண்ணால் ஃப்ரண்ட் வியூ வந்துடும். இங்கே அந்த எல்லோ ஃபில் பேக்கில் இருக்குது. ஸோ இது பேக் வியூ, இது ரைட் வியூ, இது லெஃப்ட் வியூ, இது டாப் வியூ, இது பாட்டம் வியூ. ஸோ இந்த மாதிரி நம்ம வியூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது 3D வியூ. ஸோ அதே மாதிரி இங்கனக்குள்ள ரொட்டேட் இருக்கும். ஸோ ரொட்டேட் அப்பு, ரொட்டேட் டவுனு, ரொட்டேட் லெஃப்ட்டு அண்ட் ரொட்டேட் ரைட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் கீபோர்ட் மவுஸ் பேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நீங்கள் மவுஸ் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பின் லெஃப்ட்டு, ஸ்பின் ரைட்டு இருக்கும். ஸோ ஸ்பின் லெஃப்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஓரளவு இந்த மாதிரி ஸ்பின் ஆகும். ஸோ அதே மாதிரி ஸ்பின் ரைட்டு கொடுத்தீங்கன்னா ரைட்டில் கொஞ்சம் ஸ்பின் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாகிள் வியூ ரொட்டேஷன் மோட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஷார்ட்கட் வந்து இங்கே சொல்லுவாங்க. அதாவது கண்ட்ரோல் அண்ட் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த நோடு தேவையோ அந்த நோடை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது அந்த நோடை பொறுத்து ஹோல் ஸ்ட்ரக்சரே வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அதை எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோடில் வந்து நம்ம சென்டர் பாயிண்ட் வந்து வச்சுருக்கோம். ஸோ இதை இப்போ நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த பாயிண்ட்டை பொறுத்து ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம சென்டராக மாற்றணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் அமைக்கிட்டு இந்த நோடில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துக்கு இப்போ நம்ம சென்டர் வந்துடுச்சு. ஸோ இப்போ ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட்டை பொறுத்து ரொட்டேட் ஆகும். ஸோ உங்களால் பார்க்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல சென்டர் பாயிண்ட்டை வச்சுட்டு நீங்கள் அதுக்கு தேவையான மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த டாகிள் வியூ ரொட்டேஷன் மோடு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கட் செக்ஷன் யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட பகுதியை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் செக்ஷன் யூஸ் பண்ணி ஹைலைட்டட் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டோம்னா இது மட்டும்தான் தெரியும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஹோல் ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னா இங்கே இருக்க டிஸ்பிளே ஹோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஹோல் ஸ்ட்ரக்சர் வந்து வந்துடும். ஸோ அதுக்கு தான் இது யூஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இதை கொடுத்த பின்னாடி அகைன் 3D வியூக்கு அது நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடும். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டைனமிக் ஜூம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரெக்டாங்கிளில் இருக்க வியூவை மட்டும் நம்மளுக்கு செப்பரேட் விண்டோவில் வந்து காமிச்சிரும். ஸோ அதுதான் அந்த டைனமிக் ஜூம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜூம் இன், அதே மாதிரி ஜூம் அவுட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜூம் எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை கொடுத்தோன்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஜூம் ஃபேக்டர் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி இங்கே நம்ம நம்பர் கொடுத்துக்கலாம். இப்போ 2 கொடுத்து ஓகே கொடுத்தோன்னா 2 டைம்ஸ் வந்து ஜூம் இன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜூம் ஃபேக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜூம் ப்ரீவியஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜூம் ப்ரீவியஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா ப்ரீவியஸாக என்ன வியூ இருந்துச்சோ ஸோ அந்த வியூ வந்து எங்களுக்குள்ளே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜூம் விண்டோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா ப்ரீவியஸாக நம்ம என்ன செலக்ட் பண்ணோமோ ஸோ அது எல்லாமே வந்துடும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கனுக்குள்ளே பேன் இருக்கும். ஸோ பேனை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி நகர்த்திக்கலாம். அதாவது லெஃப்ட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் நகர்த்திக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்னிஃபைங் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணி ஒரு தடவை லெஃப்ட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா நல்லா ஜூமில் தெரியும். ஸோ அதே மாதிரி இங்கே ரெண்டர்டு வியூ இருக்கும். ஸோ ரெண்டர்டு வியூ கொடுத்தோன்னா அந்த பில்டிங்கோட நம்ம கொடுத்த செக்ஷனோட ஷேப் எல்லாமே எனக்குள்ள நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம கொடுத்த செக்ஷன் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத இந்த ரெண்டர்டு வியூவில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண லோடு எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ நோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பீம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பிளேட், ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் பீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பீமை வந்து ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி 2 நோடுக்குள்ளே இந்த மாதிரி லெஃப்ட் கிளிக் பண்ணி
மறுபடியும் எங்கே தேவையோ அந்த நோடில் வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பீம் வந்து ட்ராவ் ஆயிரும். ஸோ ஒரு பீம் வரைய அட்லீஸ்ட் 2 நோடாவது தேவை. 2 நோடு இருந்தால் தான் ஒரு பீம் வந்து வரைய முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வரைஞ்சதை அன்டூ பண்ண Ctrl Z ப்ரெஸ் பண்ணலாம். இங்கே எடிட்டில் போய் அன்டூ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே ஆட் 4 நோடட் பிளேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம பிளேட்டை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பிளேட்னா ஒன்றும் இல்லை, ஸ்லாபு தான். ஸ்லாப் மேலே நம்ம லோட் கொடுக்கறதுக்காக இந்த பிளேட் வரைஞ்சி அது மேலே நம்ம லோட் கொடுக்குறோம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சியர் வால் ஏதாச்சும் நம்ம வரையணும் அப்படின்னா இந்த ஆட் சர்ஃபேஸ் அப்படின்றத எடுத்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் 8 நோடட் சாலிட் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ 8 நோடு வரைஞ்சிட்டு நம்ம ஒரு சாலிடை ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் நோட் ஆர் பீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த கிரிட் வந்து வந்துடும். ஸோ இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இங்கே இருக்க இந்த விண்டோவை வந்து க்ளோஸ் பண்ணால் அது போயிடும். ஸோ அதுக்கப்புறம் இன்சர்ட் நோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஒரு பீமில் இப்போ ஒரு பீம்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய நோடு வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பீமில் மட்டும் எனக்கு சென்டரில் ஒரு நோடு வேணும் அப்படின்னா அந்த பீமை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கனக்குள்ள ஆட் நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ ஸோ அந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். அதே மாதிரி ஜென்ரேட் சர்ஃபேஸ் மெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம சர்ஃபேஸை ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து நம்பர் ஆஃப் சர்ஃபேஸஸாக நம்ம மெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஓப்பனிங்ஸ் இந்த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு சர்ஃபேஸை ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஓப்பனிங் கிரியேட் பண்ண இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேஷனல் ரிப்பீட் அண்ட் சர்க்குலர் ரிப்பீட். ஸோ இது ரெண்டும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் செப்பரேட்டாக சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து இருக்கிறதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். கர்சர் வந்து இருக்கும். இதில் நோட் கர்சர், பீம் கர்சர், பிளேட் கர்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம நோட் ட்ரா பண்ணியிருக்கோம், அதே மாதிரி பீம் ட்ரா பண்ணியிருக்கோம், அதே மாதிரி பிளேட் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தனித்தனியாக செலக்ட் பண்ண இது வந்து யூஸ் ஆகுது. இப்போ நோட் கர்சரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நோடு மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் நோட் கர்சர் வந்து யூஸ் ஆகுது. இப்போ பீம் கர்சரை செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ பீம் மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம செப்பரேட்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பிளேட் கர்சர் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபுல் ஸ்ட்ரக்சரை செலக்ட் பண்ணிங்கன்னா பிளேட் மட்டும் நம்மளுக்கு செலக்ட் ஆகிருக்கும். அடுத்து சர்ஃபேஸ் வரைஞ்சிருந்தா சர்ஃபேஸ் வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி சாலிட்ஸ் கர்சர், ஜாமெட்ரி கர்சர், தென் லோட் எடிட் கர்சர், சப்போர்ட் எடிட் கர்சர். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த கர்சர் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கனுக்குள்ளே இருக்க இந்த ஜென்ரல் அனாலிசிஸ், பிரிண்ட், டிசைன், ஜாமெட்ரி இதெல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம மாடலை டிசைன் பண்ணும்போது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய டூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ, அதே மாதிரி ரொட்டேட் பண்ணுறது, ஜூம் பண்ணுறது, கட் பண்ணுறது, ஸ்கேல், ஸோ ஓப்பன், எடிட். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தாலே போதும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம வர கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கலாம்.